அதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லா சொல்ல தேவையில்லைங்க இல்லையா? அதுபில்லாஹி சொன்னா போதுமா? பிஸ்மில்லா சொல்லிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லைண்ணே, சிறந்தது தானே. இந்த குரானை நடுவுல இருந்து ஆரம்பிக்கும் போது அதுபில்லாஹி சொல்லிட்டு ஆரம்பிச்சா போதும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்களா? அது எப்படின்னு சொன்னாக்கா புதுசா ஸ்டார்ட் பண்ணும் போது அவுது பிஸ்மில்லா ஓதுறது ஓதிட்டே வந்துருக்கிறோம். இடையில நிப்பாட்டிட்டு ஏதோ ஒரு தேவையா இது பண்றோம், அப்போ அது மட்டும் சொன்னா போதும் அப்படின்ட்டு. அதுபில்லாஹி சொன்னா போதும். இல்லா மாஷா அல்லாஹ் இன்னஹு யஅலமுல் ஜஹர வமா யக்ஃபா. அல்லாஹ் நாடியதை தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதும் மறைந்திருப்பதாகவும் நன்கறிவான். என்ன சொல்ல வரோம், இதுக்கு முன்னாடி ஓதிட செய்வோம், மறக்க மாட்டீங்க. ஆமா, சனுக்குரியுக்க ஃபலா தன்சா. நபியே நாம உண்மை ஓதிடச் செய்வோம், உங்களுக்கு ஓதி கொடுப்போம். ஃபலா தன்சா, நீங்க மறக்க மாட்டீங்க. நான் சொல்லிக் கொடுத்ததை நீங்க மறக்க மாட்டீங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அதுக்கடுத்து இல்லா மாஷா அல்லாஹ் இன்னஹு யஅலமுல் ஜஹர வமா யக்ஃபா அப்படின்றா. அதாவது இந்த இடத்துல அல்லாஹ் நீங்க மறக்க மாட்டீங்க, ஆனா அல்லாஹ் எதை நாடினானோ அதை மறந்துடுவீங்க. சனுக்குரியுக்க ஃபலா தன்சா. அல்லாஹ் உங்களுக்கு ஊதி கொடுத்தது, கத்து கொடுத்தது நீங்க எதையுமே மறக்க மாட்டீங்க. ஆனால் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எதை நாடுனானோ அதை தவிர. அல்லாஹ் சில விஷயங்களை உங்களுக்கே மறதியை கொண்டு வருவான், அதை நீங்க என்னதான் பண்ணிடுவீங்க, மறந்துடுவீங்க. ஏன்னா அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் எப்பொழுதும் ஞாபகம் வச்சிருக்கிறான். அவன் அலீம், அவன் ஹபீர். அவன் அல்லாஹ்வை தவிர மத்த எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க அல்லாஹ்வுடைய இல்ம பேஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இல்ம பேஸ் பண்ணி தானே இருக்கிறாங்க. அததான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மஅனன் நிஸ்யான் ஃபி அத்ருக் வகாலு மானா சனுகுரிக யா முஹம்மத் ஃபலா தத்ருகல் அமல் பிஷை மின்னு இல்லா மாஷா அல்லாஹ் அன் தத்ருகல் அமலு பிஹி மிம்மா நன்சஹ. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தின்படியும் அமல் செய்யணும், செய்வாங்க. சில விஷயங்களை தவிர சில அமல்களை அல்லாவே நசக் பண்ணிருப்பான். ஆரம்பத்துல கட்டளையிட்டு இருப்பான், அப்புறம் அல்லாவே அதை நீக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி விஷயங்களை தவிர அந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அல்லாஹ் முடிவு பண்றது. இந்த அல்லாஹ்க்கு தெரியும் எது முக்கியம் அப்படிங்கிறது இல்லைங்களா? அதான் அல்லாஹ்வுடைய பிளான் தான். அல்லாஹ் தான் அவனுடைய பிளான் தானே, எல்லாமே அவனுடைய பிளான் தானே. மறக்க சொல்லி அல்லாஹ் ரிமைண்ட் பண்றான். அவங்க உங்களில் ஒருவர் தான் என்ன அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தோட ஸ்தானம் அவங்களுடைய அந்தஸ்து ரொம்ப அது ஹை, அல்லாஹ்வுக்கு அடுத்தது. நமக்கு அது ஒன்றும் சொல்ல நம்ம முடியாது. அல்லாஹ் அவங்கள இந்த மாதிரி நான் உங்களையும் அந்த மாதிரி நான் ரப்புக்கும் அப்துக்கும் ஒரு வித்தியாசத்தை காமிக்கிறான் இதுல. மாஷா அல்லாஹ். கண்டிப்பா 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 அற்புதமான கருத்து. அல்லாஹ் இங்க நான் தான் ரப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை இந்த உலகத்துல அல்லாஹ் தவிர வேற யாரும் அறிய முடியாது. அவ்வளவு அந்தஸ்து உடையவங்க. அப்படி இருந்தும் அவங்க அல்லாஹ்வுடைய அடிமை தான்ட்டு அல்லாஹ் உணர்த்துறான். சில பேர் பாத்தீங்கன்னா சில துறவிகள் மத்த அவுலியாக்கள்லாம் பாத்தீங்கன்னா பாவமே இல்ல செய்யாதவங்க அப்படின்ட்டு ஒண்ணுமே அப்படி சொல்றாங்க. அதுக்காகவாவது அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மறக்கக்கூடியவங்க. மத்தவங்க எல்லாம் என்ன? கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி அவங்க பெரிய மாசூமு, அவங்க பெரிய பாவமற்றவர்கள், பாவத்தை விட்டு பரிசுத்தமானவங்க, அவங்க எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துறவங்க, இப்படி எல்லாம் மக்கள் அவங்க அளவுக்கு அதிகமா புகழ்ந்துருவாங்க. ஆமா. சோ அவங்களுடைய தவற யாராலையும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறவங்கள யாரையும் கரெக்ட் பண்ண முடியாது.
ஆமா ஆமா. ரசூலுல்லாஹி அல்லாவே கரெக்ட் பண்றான். அது அந்த ஆ, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தர்ஜா. அல்லாவே நேரா வந்து, "இல்ல மாஷா அல்லாஹ் நான் வந்து உங்கள மறக்கடிப்பேன். நான் வந்து உங்கள வந்து எது தேவையோ அத நான் வச்சிருப்பேன்" அப்படிங்கிறான். ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பெரிய சிறப்பு பாருங்க அவங்களுக்கு. மாஷா சுபஹானல்லாஹ். அல்லாஹ். அது இல்லா மாஷா அல்லாஹ். இல்லா வந்து வந்து சில அ சிறின் சின்ன அளவுக்கும்பாங்கல்ல. ரொம்ப பெரிய ஆ, பெரிய மறதியா இல்ல. சும்மா ஒரு மைனர் மைனர் திங்ஸ் தான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதேதான் அதேதான். மைனர் தான் மைனர். ஆமா. அப்புறம் அல்லாஹ் சொல்றான், திருப்பி வந்து நான் ரிமைண்ட் பண்ணுவேங்கிறான். நான் 1, 2 தடவ பண்ணான். நான் 114 சூறாக்களா? என்ன ஆமா. 114 சூறாக்களு எல்லாமே ஒரே நேரத்துல வந்து இறங்கல. என்ன எந்த ஆயத்து எந்த சூறாக்குள்ள போகுது அப்படிங்கிறது வந்து அ செய்றது வந்து ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்க. என்ன ஸோ அது ரசூலுல்லாஹ் அது செஞ்சிருக்காங்க. அதுல 1, 2 பர்ப்பஸா அல்லாஹ் செய்றான் அப்படிங்கிறான். பக்கரா சூறா வந்து 12 வருஷமா இறங்குச்சுங்களாமே. என்ன சுபஹானல்லாஹ். மதனி சூரா என்ன ஸோ அந்த ஆயத்த எங்கெங்க எல்லா ஆயத்துமே வந்து ஒரே மாதிரியா இறங்கல. அது வந்து எங்கெங்க எப்ப போய் அல்லாஹ் எங்க எந்தெந்த சமயத்துல, ஆமா, எந்தெந்த நிலையில, எந்தெந்த வரலாற்று பின்னணியில ஆமா. இன்னஹு இன்னஹுன்னா யஅலமு நிச்சயமாக அவன் அ, ரப்பு அ, யஅலமு அவன் அறிவான், அல் அ, ஜஹர அ, வெளிப்படையான விஷயங்களையும் அறிவான், ஆமா. அவன் மட்டும் தான் அறிவான். வேற யாரும் அறிய மாட்டான் அப்படிங்கிறான் அதுல. இன்னஹு வேற யாரும் அறிய முடியாது. ஆமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்து மறைவான விஷயங்கள் அல்லாஹ்க்கு தான் கைக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஜாஹ்ர அ ஆனா வெளிப்படையானத வந்து மக்கள் பார்க்க முடியும். இல்லீங்களா? யக்ஃபா வந்து ஆமா. அல்லாஹ் தான் தெரியும். ம். சிர் சிர்ன்னு சொல்றாங்கல்ல. அது வந்து ரகசியம். சிர் சிர் சிறுன ரகசியம், ரகசியம். நியதன் வரும். அது வேற. இது வந்து ஹஃபியாங்கிறது வந்து ரகசியம் வந்து சில பேருக்கு தெரியும். 1, 2 பேர் ரகசிய திட்டங்கள் போடலாம். என்ன? ஆ, ஆமா. ஆ அதனால அல்லாஹ் வந்து ஹஃபீன்ற வார்த்தைய யூஸ் பண்றான். ஆமா. அ யக்ஃபாங்கிறத யூஸ் பண்றான். அது அல்லாஹ்க்கு மட்டுமே தெரியும். என்ன? ம். மாஷா அல்லாஹ். யக்ஃபா வந்து மறைவான விஷயங்கள். என்ன? அது வந்து இப்போதைக்கு மறைவா இருக்கு. அல்லாஹ் வெளிப்படுத்துவான். நான் அது ரொம்ப நாளைக்கு வந்து அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்க மாட்டான். அது மேபி கியாமத் நாள்ல இன்ஷா அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு ஒரு ம். இதுல என்ன நமக்கு படிப்பினைன்னா, ஸோ குரான் வந்து அல்லாஹ் வால ரசூலுல்லாஹி ஸல்லம் வந்து என்ன வந்து இறக்குனது அப்படியே செஞ்சிருக்கிறாங்க. என்ன அதுல வந்து சில விஷயங்கள் மறக்கடிச்சாலும் சரி, சில ஒரு சஹாபிய வந்து சொல்லுவாங்க. ஒரு ஆயத்த சொல்லுவாங்களாம். அத அப்படியே எழுதிக்கங்கன்னு சொல்லுவாங்களாம். அந்த ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, உங்கள்ட்ட. ஆமாமா. அதுக்கு வந்து அங்க உள்ள காஃபிரு வந்து இது சந்தேகப்படுவாங்க. இல்லையா? ம், ம். இதுவும் அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு ஒரு யாரு ஜெயித் பின் அவங்க ஸெய்த் பின் சாபித். அ ஸெய்த் பின் சாபித். அப்படியே அந்த ஆயத்து இருக்கட்டும் அப்படின்றாங்க. அது வந்து அதுவும் அல்லாஹ்வுடைய பிளான் தான். இல்லைங்களா? நம்ம வந்து கண்டிப்பா. அத அப்படியே நம்ம முழுக்க முழுக்க நம்பணும் அந்த குரான. அ ஈமான் கொள்ளணும். அதுல வந்து நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வந்துரக்கூடாது. அந்த மறைவான விஷயங்கள், வெளிப்படையான விஷயங்கள் அல்லாஹ்க்கு தெரியுங்கிறத நம்ம ஆழமா நம்பணும். இன்ஷா அல்லாஹ். ம். "வனுயஸ்ஸிருக லில் யுஸ்ரா" உமக்கு மேலும் ஈருலக நன்மைகளைச் செய்யங்கிறாங்க. இலகுவானதன் பால் உமக்கு நாம் எளிதாக்குவோம். இலகுவான பாதையை நாம் உமக்கு ஏற்படுத்தித் தருவோம். வனுயஸ்ஸிருக ஆமா. நாம் உமக்கு லேசாக்குவோம். லில் யுஸ்ரா ம். லேசானதாக. ம். லேசான உம்முடைய பாதையை நாம் லேசாக்குவோம். ஆமா. அ அல்லாஹ் சொல்றான் ஏப்பா? ம். ஆ. வனுயஸ்ஸிருக லில் யுஸ். இப்படி நான் என்ன சொல்றான், லேசா பாதை வந்து ஆனா அதாவது யா முஹம்மத் அஸமத்துஹு வ இல்முஹு வ ஹஃதிருஹு. ம். ம். ம்.
என்னன்னா யஸ்ருக்க அப்படிங்கிறான். ஆமா ஆனா லக்க சொல்லல. என்ன டைரக்டாவே கா அப்படிங்கறதுனால ஆமா 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 என்ன சொல்றாங்கன்னா சரிங்கள் லாவை எடுத்துட்டதுனால அல்லாஹ் வந்து ரொம்ப க்ளோஸா ரொம்ப உம் ரொம்ப ஒரு கலீல்னு சொல்லுவாங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த கலீல்ங்கிற மாதிரி அந்த மாதிரி ஹபீபுல்லாஹ். ஆமா அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு தர்ஜா. என்ன தன்னுடைய அன்புனால அப்படி சொல்றான் அப்படிங்கிறாங்க. என்ன உம் அதாவது சில விஷயங்கள் கஷ்டமான விஷயங்களை ஈஸா லேசாக்குவேன் அப்படிங்கிறான் இல்லைங்களா? எவ்வளவு சிரமமா கண்டிப்பா. அதாவது குரானையும் சில இடத்துல சொல்றான், வழக்கது எஸ்ஸனல் குரான் அல் இதுக்கிரி. லிதிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். ஆமா. சோ இது வந்து லேஸ் தான் அப்படின்னு. வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன். அப்ப இந்த யஸ்ஸர் யுஸ்ர் அப்படின்றதுன்னா ரொம்ப லேசுக்கு சொல்லுவாங்க. ஆஹ் சஹல்னால ஈஸி தான் சஹல். ஆஹ் ஆனா அதை விட அந்த யஸ்ர் அப்படின்றது பாமர மக்கள் கூட ஒரு ஒரு வடிகட்டின முட்டாள் கூட என்ன பண்ணலாமா கத்துக்கலாம். ஆஹ் சோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனையும் குர்ஆனை கொண்டுள்ள படிப்பினைகளும் லேசாக்கி வச்சிருக்கிறான். அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இப்போ நபிக்கு லேசாக்குறது நமக்கும் லேசான விஷயம் தானே. ஆமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இந்த ஆயத்தை கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்குது கிடைக்குது. ஏன்னா கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு லேசான விஷயம் தான் நம்ம கொடுக்குறோம் எல்லாமே அப்படின்ட்டு. பாதை ஷரியத்தை வந்து நமக்கும் லேசாக்குறான். நம்ம சரியா பார்த்தோம்னா நமக்கு சில விஷயங்கள் கஷ்டம் மாதிரி தெரியும். என்ன வியாபாரம் பண்ணு, ஹராமா வந்து வெளியே வா, என்ன அப்படின்ட்டு அது எது நமக்கு வந்து கஷ்டம் மாதிரி தெரியுதோ அதான் ஈஸி அப்படிங்கிறான்ல. என்ன கண்டிப்பா கண்டிப்பா. சரியத்தை ஃபாலோ பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலை பஞ்சிருக்கு எந்த தொழுவுறது கஷ்டம் மாதிரி தெரியும். என்ன அதுலதான் லேஸ் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஏஞ்சிட்டா அதை விட லேஸ் எதுவுமே இல்லை. ஆமா. அது நமக்கு ஒரு மன வலிமை கிடைக்குது இல்ல. தகஜத்துக்கு ஒண்ணு எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் இன்னும் பவர்ஃபுல். வாழ்க்கை வாழ்க்கை லேசா ஈஸியாயிரும். கண்டிப்பா. அதுல ஒரு பறக்கத்து இருக்கு அப்படிங்கிறாங்க. தொழில்ல கல்வியில இல்ல முன்னுக்கு வந்திருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அதிகாலையில எந்திரிச்சு அதாவது நான் பாக்குறேன்னு நல்ல பிசினஸ் மேன்லாம் சாதாரணமா சொல்றாங்க. அவங்க நைட்ல நான் சீக்கிரமா படுத்துருவாங்க சார், ஏன்னா காலையில தாஞ்சி எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. மாஷா அல்லாஹ், அது ஒரு பெரிய விஷயம் என்ன. அவ்வளவு பெரிய பிஸியான பிசினஸ் பண்ணக்கூடிய மக்கள், வேலை செய்யக்கூடிய மக்கள்லாம் கூட அல்லாஹ்வுடைய அருளால பாத்தீங்கன்னாக்கா தாஜ்ஜத் எழுந்துறாங்க. ஏன்னா அல்லாஹ் அதை லேசாக்கிடுறான் அவங்களுக்கு. ஒரு சின்ன உதாரணம் தான். அல்லாஹ் சொன்ன செஞ்சா வாழ்க்கையே வந்து இந்த வாழ்க்கையும் எளிதாயிடும். சொர்க்கமும் நமக்கு லேசா கிடைச்சிடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றத வந்து நம்ம செய்யலைன்னா ஆப்போசிட் ஆயிடும். இப்போ உலகமும் கஷ்டமா போயிடும், மறு உலகமும் கஷ்டமா போயிடும் நமக்கு. கஷ்டமா வந்து இன்ஷா அல்லாஹ் படிப்பினையா இருக்கட்டும். நமக்கு வந்து எல்லாம் நமக்கும் எல்லாம் லேசாக்கி வைக்கட்டும். அதுக்கு ஆமீன் நமக்கு உதவி செய்யட்டும்ங்கிறத கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கும் துவா இருக்குல்ல. தொழுகைக்கும் துவாவுக்கும் உதவி செய்யுது. என்ன துவா அது? اللهم إني ஐன்னி அலா திக்ரிக. اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك. அற்புதமான துவான அது. அல்லாஹ்வுடைய உதவி வேணும். உதவியோட நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அப்பதான் அல்லாஹ் உதவி வரும். என்ன கண்டிப்பா கண்டிப்பா. உதவி கேட்டுட்டு எந்திரிச்சு போயிடக்கூடாது. என்ன ஆரம்பிச்சு விட்டா அல்லாஹ் ஈஸியா லேசாக்கிடுவான். ஆமா ஆமா ஆமா. கேட்கணும், நம்ம கேட்கணும். அந்த ஒரு புக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த சைனாக்காரங்க சொன்னாங்க, நீங்க 1000 மைலுக்கு அது ரொம்ப நல்ல அற்புதமான பழம் இருக்கு. முதல் அடி போனாதான் 1000 மைல் போக முடியும். ஆமா. இந்த மாதிரி இந்த புக் ஒண்ணு நீங்க படிச்சீங்களா? அந்த அனுப்பிச்சு விட்டேன். அந்த 5 மினிட்ஸ் அணு சக்தி ஒரு புக் ஒண்ணு. இந்த ஒருத்தர் எழுதினாரு, நீங்க அதானே? ஆமா. அது கொஞ்சம் நான் படிச்சேன், ஃபுல்லா படிக்கல. நிறைய நிறைய விஷயம் இருக்கு. அவரு நல்லா போடுறாரு அவரு. அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஆரம்பிச்சிட்டா அட்டாமிக் அட்டாமிக் அட்டாமிக். சையத்தக்குர் மை யக்ஷா.
எவர் வந்து பயப்படுறாரோ இதை வந்து உபதேசத்தை பெறுவார். சயதக்கரு மை யக்ஷா. நிச்சயமாக எவர் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ அவர் இதை கொண்டு நல்லறிவை அடைவார். அப்ப இந்த குர்ஆன் வந்து ஏற்கனவே சூரா பக்ரால அல்லாஹ் முதலாவது வசனத்திலே சொல்றான், ஹுதன் லில் முத்தகீன். இது வந்து அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை நெருங்குறவங்களுக்கு தான் வந்து இது வந்து ஒரு வழிகாட்டும். அதாவது குர்ஆன் வந்து ஹுதல் லின்னாஸ். இது பண்ணும்போது இது ஃபதக்கிர் இன்னஃபாத்தி ذிக்ரா இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம இல்லையா? இதான் பார்க்கணும். ஃபதக்கிர் இன்னஃபாத்தி ذிக்ரா. அவை நல்லுபதேசம் ஜனங்களுக்கு பயனளிக்குமாய் நீர் உபதேசத்தை நினைவுபடுத்துகிறார். எனவே அறிவுரை வழங்குவீராக, அறிவுரை பலனளிக்குமாயின். அப்போ அந்த நசீஹத் என்பதுன்னு அல்லாஹ் குர்ஆன்லயும் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறோம், ஒமா குன்னா முஹ்லிகுல் குரா இல்லா வஅலுஹா முஸ்லிஹூன். நான் ஒரு ஊரை அழிக்க மாட்டேன், எந்த ஊர்வாசிகள் அந்த ஊர் மக்களுக்கு முஸ்லிஹாக இருப்பார்களோ. முஸ்லி அப்படின்னு சொன்னாக்கா நல்லதை ஏவி தீயதை தடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். யார் எப்படி போனாக்குது, நான் கரெக்டா இருந்தா போதும், இவர் ஆபிது, இந்த மாதிரி ஆபிதை கொண்டு ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ அவர் ஒரு தாயாக இருக்கணும், அவர் ஒரு முஸ்லிஹாக இருக்கணும். நபிமார்கள் அவங்க சீதேவிங்க, மாஷா அல்லாஹ். அவங்க நம்ம உண்டு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு போல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தாங்களும் வணங்கினாங்க, அடுத்தவர்களையும் அல்லாவின் பக்கம் அழைச்சாங்க. எனவே ஃபதக்கிர் நபியே, நீங்க உபதேசம் செய்ய, உபதேசம் செய்ய. இந்த அட்வைஸ் இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு சொல்லிட்டே இருக்கணும். இன்னஃபாத்தி ذிக்ரா, அந்த அறிவுரை அவர்களுக்கு பலனளிக்குமாயின், அவங்களுக்கு அது பிரயோஜனம் தரும் என்று நீங்க கருதுனீங்கன்னாக்கா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அறிவுரை செய்ய. முன்னாடி சொல்றாங்க லில் இஸ்ரா, நான் உங்களை வந்து அந்த இதுக்கு முன்னாடி ஆயத்துக்கள் எல்லாம் வந்து அல்லா மாஷா அல்லா, நீங்க வந்து எதை பத்தி நீங்க இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. உங்க வேலை வந்து என்ன ரிமைண்ட் பண்றதுதான், மக்களுக்கு அறிவுரை கூறுறதுதான் அப்படின்றாங்க. அதே போல வந்து இன்னொரு விஷயமும் அல்லாஹ் சொல்றான், ஃபதக்கிர் அப்படின்றது வந்து அம்ரும் மினல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதஸ்கீரி ஜமீஉன் நாஸ். எல்லாத்துக்கும் நீங்க உபதேசம் பண்ணுங்க, நல்லவன் கெட்டவன், தக்வா உடையவர்கள் தக்வா இல்லாதவர்கள். ஆம். அடுத்து இரண்டாவது இன்னஃபாத்தி ذிக்ரா, இன்னஃபாத்தி ذிக்ரா அப்படின்றதுல அல்லாஹ் பிரிச்சறானா, ஹாவுலாஇ அல்லதீன கத் ஆயஸதுக மின் ஈமான். யாருக்கு பலனளிக்குமோ அது உங்களுடைய உபதேசம் பலனளிக்கும். யாரு வந்து திருந்த மாட்டான், யாருக்கு தக்வா இல்லையோ அவனுக்கு உங்களுடைய உபதேசம் பலனளிக்காது அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் உணர்த்துறான். தான் சொல்றான், தக்கீரின் நாஸ் பதக்கீரின் ஆம்பளை பதக்கீர் பொம்பளை எல்லாம் சொல்லுவாங்க. பொதுவா எல்லாத்துக்கும் இந்த டயத்துல பதக்கீர, இந்த மார்னிங் பதக்கீர், இந்த ஈவினிங் எல்லாம் சொல்லல. இப்போ பொதுவா தான் பொதுப்படையா சொல்றாங்க. இப்போ வந்து இப்போ வேண்டாலும் சொல்லுங்க அப்படிங்கிறான். பலனளித்தால் பாஸ்ட் டென்ஸ், மாதிர சொல்றாங்க. அல்லாஹ்க்கு தெரியும் இது வந்து பயனளிக்குமா, கரெக்ட் இல்லங்கிறது வந்து அல்லாஹ்க்கு தெரியும். சோ சில பேர் வந்து நமக்கும் ஒரு படிப்பினை தான் இந்த குர்ஆனை வந்து, உதாரணத்துக்கு மக்களை ரிமைண்ட் பண்றது, சாப்பிடும் போது ஒரு 4 பேர் சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லிட்டீங்களா, என்ன சாப்பிட்டவன அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டீங்களா அப்படின்னு வந்து நம்ம கேட்கறது வந்து ரிமைண்டர் தானே, ஒருத்தர் ரிமைண்ட் பண்றது. கண்டிப்பா கண்டிப்பா. அதுல வந்து சில பேர் ஈகோ வரக்கூடாது, இது வந்து நம்ம எதாவது நினைப்பாங்களோ இந்த இடத்துல. சோ அதான் சொல்லுவாங்க, வத்தவாச பில் ஹக்கி வத்தவாச பிஸ்ஸர்.
கிறிஸ்தவர். ஏன்னா நம்ம சொல்லும் போது கண்டிப்பா நம்மள அப்ரிஷியேட் பண்றவங்களும் இருப்பாங்க. ஆமா. நம்மள வந்து ம். திட்டுறவங்களும், இருப்பான். நம்மள வந்து ஒரு மாதிரியா பேசுறவங்களும் இருப்பாங்க. எனவே நம்ம சத்தியத்தை ஏவிட்டே இருக்கணும். முத்தவாசு கிறிஸ்தவர். நமக்கு நான் அந்த நேரத்துல நம்ம ரிமைண்ட் பண்ணும்போது நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி தானே அது. அதேதான், அதே அவங்க சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லிட்டீங்களான்னு நம்மள ஒரு 4 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கே மறந்திருப்போம். அப்போ வந்து பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிரும் சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி. ஆனா சில பேருக்கு அது பிடிக்காது. இவர் என்ன வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல. நெறைய பேருக்கு. ஏன்னா, ஆமா. பிஸ்மில்லா ம். கூட நாங்க சொல்லி சாப்பிட மாட்டோமா? ஆனா உண்மையிலே சொல்லி சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஆமா. ஏன்னாண்ணே, ஷைத்தான் வந்துண்ணே சாப்பாட பார்த்த உடனே ம். அல்லாஹ்வ மறக்கடிச்சுருவான். ஆமா. எப்பா சூப்பர் சாப்பாடுடா! செம்ம பிரியாணிடா! டேய் டேய்! அடாடா! ஏய் மாப்ள பீஸ் இன்னொன்னு 2 எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வாடா! அப்படியே ஆமா. ஷைத்தான் வந்து அத மறக்கடிக்க தான் பார்ப்பான். ஆனா நம்ம சொன்னா அது ஈகோவா பார்ப்பாங்க. ஆமா. என்ன இவரு? சும்மா பெரிய இவரு மாரி பேசுறாரு. எங்களுக்கு தெரியாதா? ஆனா உண்மையிலே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப அதான் சொல்றான்ல. உதாரணத்துக்கு நீ அது அவங்களுக்கு பயனளிக்குமோ, பயனளிக்காதோ சொல்லுங்க அப்படிங்கிறான். சோ அவ்வளவுதான். விக்ரி செய்யுங்க. தக்கரா தக்கரான்னா அறிவுரையா? ஆ ம். விக்கிர்ன்னா அறிவுரை. விக்கிர். ஓகே. பலனளித்தால் அதாவது இதுவும் வந்து இந்த இதுல சொல்லல சூரா காஃப்ல வந்து வலஅல்லக பாசிகுன் நப்ஸக அலா ஆசாரிஹிம் என்ன? சோ நீங்க வந்து அவங்க பயனளி ஈமான் கொள்றாங்க மாட்டீங்களான்னு நீங்க வந்து உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர் போல அப்படின்னு சொல்லுவான். என்ன? இப்போ அதுலேருந்து அவங்கள ரிலாக்சேஷன் குடுக்குறான். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. என்ன? அவங்க வந்து ஈமான் கொள்றாங்களா? முஸ்லீமா இருக்காங்களா? காஃபிரா ஆகுறாங்களா? என்ன? அத பத்தி நீங்க அது என்ட்ட விட்டுருங்க அப்படிங்கிறான். என்ன? ஸோ அது வந்து திக்ர் இல்லைங்களா? இன்ஷா அல்லாஹ். நமக்கு என்ன படிப்பினை? ஆ நமக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆமா. சத்தியத்தை எடுத்து சொல்லணும். 2வது இந்த குர்ஆன் ஓதுவது நமக்கு பலன் அளிக்கணும்னு துஆ கேட்கணும். என்ன? அ நம்ம நிய்யத் வைக்கணும். நல்ல நிய்ய என்ன அல்லாஹ் அல்லாஹ் இல்மையும் ஹிக்மத்தையும் குடு. என்ன? நமக்கு முதல்ல குடு. மத்தவங்களுக்கு நமக்கு டீச் பண்ண வந்து பாக்கியத்த குடு. நம்ம கண்டிப்பா. நம்ம டீச் பண்றவங்க, மேபி இத கேட்கிறவங்க, அவங்களுக்கு பலனளிக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம துவா கேட்போம். இன்ஷா அல்லாஹ். ம். இன்ஷா சயதக்கரு மை யக்ஷா. அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறவன் இத கண்டு உபதேசத்தை பெறுவார். அல்லாஹ் சொல்றான், யாரு வந்து இந்த உபதேசத்தை பெறுவார் அப்படின்னு. அவன் தப்சீர் செய்றான் அல்லாஹ். என்ன? சோ இது என்ன சொல்றான் அல்லாஹ் வந்து سيذكر يا محمد إذا ذكرت الذين أمرتك بتذكيره من يخشى الله ويخاف عقابه ويتجنبها الأشقى. ஓகே. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் உபதேசம் செய்யும்போது எவர்கள் அல்லாஹ்வுடைய அது அப்படியே அந்த ஆயத்து அப்படியே கன்டின்யூ ஆகும். சரிங்களா? ம், ம், எவர்கள் அல்லாஹ்வை பயப்படுவாங்களோ, ம், வயதஜன்னபுஹல் அஷ்கா ம், மேலும் அவர்கள் என்ன ஆவாங்க? ம், ம். அடுத்த ஆயத்து என்ன? அத்தஜன்னபுல் அஸ்கா ஆ அல்லதி யஸ்லா நாரல் குப்ரா. இதுவா? நல்லவர்களோ அதைக் கொண்டு ம், இது உபதேசத்தை எடுப்பாங்க. ம், ஆனால் துர்பாக்கியவான்களோ ம், அதை விட்டும் நீங்க பேசுறதை விட்டு என்ன ஆயிடுவாங்க? ம், தவிர்ந்து கொள்வாங்க. ம், ம், எனவே நீங்க சொல்றதும் சொல்லுங்க. ம், சொல்றது உங்க மேல கடமை. ம், ம், நல்லவர்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்ச் பண்ணிப்பாங்க. ம், ம், துர்பாக்கியசாலிகள் உங்களுடைய வார்த்தைகளை தவிர்ந்து கொள்வார். ம். ஸோ காஷியாங்கிறது வந்து நம்ம ஒரு பயம் இருக்கணும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஆஷியா சொல்லுவாங்க அந்த இஸ்ரவேலர்களுக்கு வந்து மலையை தூக்கி மேல எல்லாம் காமிச்சான். என்னது அவங்க வந்து ஒரு ஏன் அதை நமக்கு சொல்றான்னா, நமக்கு அது மேல வானம் நிக்குது. எந்த நேரத்துல இடிஞ்சு விழுறது இல்லைங்களா? என்ன? ஆமா, ஆமா. செய்யற ஐயையோ! பாவம் நம்ம நம்பிக்கை கொள்ளனாக்கா தலை மேல போட்டுருவோம்டான்னு சொல்லிட்டு. ஆமா. நம்ம செய்யற பாவத்தினால அதெல்லாம் இடிக்கிறதுக்கு, இடிஞ்சு விழுறதுக்கு ரெடியா இருக்கணும். என்ன? ஆமா, ஆமா, அந்த ஆமா. அந்த ஒரு குஷி இருக்கணும். பயம். நம்ம மேல ஏதோ விழுந்துருமோ, நம்ம வந்து இதெல்லாம் இந்த செய்யற பாவம், இந்த குரான் கேட்கறது வந்து நம்ம
அப்ளை பண்ணலன்னா இந்த ஒரு பயம் இருந்தா நமக்கு இன்ஷா அல்லாஹ் மண் யாரு அந்த சொல்றான் எனி ஒன் யாரா இருந்தாலும் anyone. எனி ஒன் ஸோ என்ன நமக்கு படிப்பணி நம்ம அதுக்கு இந்த ஒரு ஒரு அல்லாஹ் மேல ஒரு அச்சம் இருக்கணும். பயம்னா பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பயம் இருக்கணும். என்ன? நன்மை செஞ்சா அதுதான் சொல்றேன். இல்ல பயம் அப்படின்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க 24 மணி நேரம் பயந்துட்டே இருக்கணும். அது இல்லை. பயம்னா என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றுறதுதான் பயம். மரியாதை மரியாதை மரியாதை. ஆஹா லோஹருடைய வக்து வந்துருச்சு, நான் தொழணும். ஓ ஃபஜருடைய வக்து வந்துருச்சு, நான் தொழணும். ஜும்மாவுடைய வக்து வந்துருச்சு, நான் தொழணும். இதுதான் நம்ம மேல உள்ள பயம். ஆமா. ஐயோ நான் பயப்படணும்னாக்கா அது வந்து அந்த மாதிரி அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டானே ஒருபோதும். நம்ம நம்ம வீட்டுக்காரங்களுக்கு எதுக்கு பயப்படுவோம்? என்ன? நம்ம வந்து போற இடத்துக்கு வந்து போயிட்டு லேட்டா வரேன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு லேட்டா வந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம திட்டுவாங்க இல்லையா? பயம் இருக்கும். அதுக்காக நம்ம ஆமா. ஃபோன் பண்ணி சொல்லுவோம் இல்லையா? என்ன? எதனால சொல்றோம்? ஒரு அன்புனால தானே சொல்றோம். என்ன? அன்புதான். அன்புனால உள்ள பயம். வந்து அந்த ஒரு பயத்தை தான் வந்து அல்லாஹ் குறிப்பிடுறான். குடிகாரனுங்களுக்கே வந்து டைம் லேட் ஆயிடுச்சுனாக்கா போதை தெளிஞ்சிடுது. ஐயோ டைம் ஆச்சு, வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி திட்டுவாளே. அம்மாண்ணே ட்ரெயின்ல பார்ப்போம். ஐயோ டைம்னா 9:30. ஐயோ வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி திட்டுவாளே, உதைப்பாளான்னு தெரியலையே அப்படின்னு ஆளா போதெல்லாம் தெளிஞ்சிருச்சு. அப்பதான் அவன் லஞ்ச் பேக் எல்லாம் தேடுறான் அவன் ட்ரெயின்ல. ஐயோ லஞ்ச் பேக் எங்க, டைம் ஆச்சு. அவ்வளவு நேரம் கத்திட்டு வரான் ட்ரெயின்ல. அவன் ஸ்டாப் வந்தவன அலறான் அவன் பொண்டாட்டிக்கு. பாருங்க. அவன் எதனால செய்யறான்? அவர் அன்புனால செய்யறான். அந்த அன்பை தான் நல்லா சொல்றான். அன்புதான். அவரு பயத்தினால இல்ல. பயத்தஜன்னபுகள் அஷ்கா. உங்களுடைய அந்த உபதேசத்தை வந்து அஷ்காக்கள், ஷகீக்கள், இந்த துர்பாக்கியவான்கள் தவிர்த்து விடுவாங்க. அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஷக்கீனா ரொம்ப துர்பாக்கியம். துர்பாக்கியவான். ஆமா. அது அவன் வந்து எப்படின்னா அவன் எப்ப பார்த்தாலும் கெட்டதையே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆமா. கெட்டதே கேட்டுக்கிட்டு இருப்பான். சோ ஆல்வேஸ் பாவத்திலே இருப்பான். அந்த சர்க்கிள்லயே இருக்கிறதுனால வந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஜுனூப்னா தவிர்த்து நம்ம அதுல ஆமா. ஜன்னப யுஜன்னிபு தஜ்னீப் அப்படின்னாக்கா தவிர்த்து கொள்ளுது, அவாய்ட் பண்றது. நல்ல விஷயங்களை தூரத்துல இருப்பான். தூரம். அதான் ஜுனூபாலின்னு சொல்றோமோ வந்து தூரமா இருக்கு. ஜுனூபு அப்படின்னாக்கா அவர் வந்து துடக்காளி. அவர் நல்லதை விட்டு கிட்ட போக முடியாது அவரால. அவரு வந்து தொட முடியாது. குரான் தொட முடியாது. அவரை குளிச்சுட்டா அந்த அந்த இது நீங்க ஜுனூபுன்ற இது போயிடுது. தூரமா இருக்கிறான். துர்பாக்கியவனா இருக்கிறான். அவனுக்கு வந்து இது வந்து பயனளிக்காது அப்படின்றான் அல்லாவே. கரெக்ட். அல்லாஹ் காப்பாத்தணும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நசீப்லாம் வராம. ஆமீன். ஒருத்தன் வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக எஃபோர்ட் எடுக்கிறான். இன்னொருத்தன் வந்து தூரமா போறதுக்கு எஃபோர்ட் எடுத்துக்கிட்டான். என்ன சொல்றான்ல சும்மா ரதது நம்ம அஸ்வல சாப்பிடலின். அந்த வழியில போறியா, நீ போயிட்டே இரு அப்படின்றான். அதேதான். நேர வழியா வந்தா நேரா வா. அல்லது எஸ்லன் நாரல் குப்ரா. அவன் எப்படிப்பட்டவனா பெரிய நெருப்புல சொல்றான். இஸ்லாம்னா பெரிய நெருப்பா வந்து நுழைய வைக்கப்படுவான். அல்லது அவன் எப்படிப்பட்டவன் என்றால் இஸ்லாம் அவன் நுழை வைக்கப்படுவான். அந்நாரல் குபரா மிகப்பெரிய நரகத்தில் அவன் நுழை வைக்கப்படுவான். இஸ்லாங்கிற மாதிரி இஸ்லாங்கிற மாதிரி மிகப்பெரிய நெருப்பு அது. ஆமா. அதுக்கு மேல ஒரு மோசமான நெருப்புன்னு கூட நம்ம ஜின்னுங்களை தான் நுழையும் இல்லையா? ஜின்னுங்களுக்கு தான் நெருப்புல குர்ஆன்ல சொல்றானே, நரகத்துடைய எரிபொருள்கள் வந்து மனிதர்களும் ஜின்களும் தானே சொல்றாங்க. சில பேர் கேட்டாங்களாம். ஒரு
ஆலிம்கிட்ட ஜின்னு வந்து நெருப்புனாலதானே படைக்கப்பட்டது. என்ன ம். ஜின்ன போய் நெருப்புல போட்டா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களா அந்த ஆலிம், என்ன கையில ஒரு படி மண் எடுத்தாங்களாம். ம். எடுத்து அவன் மூஞ்சிலேயே கண்ணுல போட்டாங்களாம். என்ன நீனும் மண்ணால படைக்கப்பட்டவன் தானே, உன் கண்ணுல மண்ணு போனா என்ன ஆகுது பாத்தியா? என்ன அதே கதைதான், அதே கதைதான். அதே மாதிரிதான் நெருப்பு சேர்ந்தாலும் அப்படிதான் இருக்கும். என்ன அப்படின்ட்டு. அதனுடைய மூலம்தான் நெருப்பை தவிர ம். அது உடம்பு நெருப்பு கிடையாது. ஆமா. நம்மளுடைய அசல் ஆ, மண்ணுல இருந்து படைக்கப்பட்டோம். ஆனா இப்ப ஆமா. நம்ம உடம்புக்குள்ள மண் இருக்கானா? கிடையாது. ஆ, ம், ம். ஆனா உடம்பு வந்து திருப்பி தோல் மேல தோல் போர்த்தப்படும் நரகவாசிகளுக்கு. அது மண்ணால படைக்கப்பட்டது. நெருப்புல போடுவான் இல்லைங்களா? மண்ணால. ஆமா, ஆமா, ஆமா. ம். சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. அல்லாஹ் அக்பர். பிறகு அதில் மரணமடையவும் மாட்டான், வாழவும் மாட்டான். ஆமா, இந்த நரகவாசினால நிம்மதியாக வாழவும் முடியாது, ஆமா. சாவும் முடியாது. இந்த ம், உலகத்துல செத்துலாண்டான்னு சொல்லிட்டு ம். சிம்பிளா வாழ்க்கைய முடிச்சுட்டு ஆமா, போயிடுறாங்க. நிம்மதியா போயிடுறேன் நானுன்ட்டுன்னு. ஆமா. அந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் நிம்மதியா போவே முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பலஸ்தீனே. பாருங்க, இறந்து போயிடுறாங்க மக்கள். அவங்களுக்கு வந்து ஒரு மரணம் தான். என்ன அவங்கள வந்து சுகதாக்களாக அல்லாஹ் எழுப்புவான். இன்ஷா அல்லாஹ். என்ன இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். எழுப்புவான். ஆனா அந்த அந்த வேதனை செஞ்சானுங்கல்ல, என்ன அந்த இஸ்ரேல்காரனுங்க வந்து அவனுங்களுக்கு இந்த கதி என்ன நடக்கும். கண்டிப்பா. அவன் சாகவும் மாட்டான், வாழவும் மாட்டாங்க. என்ன அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அவனால. எனக்கு மரணத்தை குடுன்னு கேட்பானா, அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்க. நீ வந்து மரணத்தை என்ஜாய் பண்ண அப்படிம்பானா. என்ன அல்லாஹ் காப்பாத்து. அவ்வளவு மக்கள் கொன்று குவிக்கப்படுறாங்க. அத பத்தி குரலே கொடுக்க மாட்டேன்றாங்க அண்ணே யாருமே. அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அது பெரிய லெவல்ல பேசிட்டு தான் இருக்கிறாங்க. 50 நாடுகள், முஸ்லீம் நாடுகள் வந்து வேலை ஆ. செஞ்சுட்டு தான் இருக்குங்க. நம்மளால ஆனாலும் அவன் கண்டுக்க மாட்டேன்றானா? அவன் இல்ல எல்லா வகையிலும் நெருக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை மீறி அவன் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன, ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ் வழி காட்டுவான். வழி காட்டுவான். ஆமீன், ஆமீன். செய்வான். ம். உங்களுக்கு டைம் இருக்குதா? முடிச்சுக்கலாமா? எப்படி இதோட? ஆ, நீங்க ம். சொல்றதுதானே. ஓகே. இந்த இதோட முடிச்சுக்கலாமே. அந்த சரி, அது சரி. அஃப்லஹ மன் தஸக்கா. கத் அஃப்லஹ மன் தஸக்கா. பரிசுத்தம். நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார் ம். எவர் பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமாக ஆனாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார். ம். ம். கத் அஃப்லஹ திட்டமாக வெற்றி பெற்று விட்டார். மன் ஒருவரு தஸக்கா ம். யார் தன்னை பாவத்தை விட்டு ம். பரிசுத்தமாக்கி கொண்டார். ம். ஆனா இப்னு அப்பாஸ் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறானாக்கா, ம். யாரை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விட்டானோ பாவத்தை விட்டு அவர் ஆமா. வெற்றி பெற்று விட்டார். ம். ம். யாரு? ஆ, கது அஃப்லஹ பல்லாஹ்னா விவசாயி கூட சொல்றாங்க. விவசாயம் பண்றது. ஆஹ் விவசாயமா? பல்லாஹ்னா விவசாயம் பண்றது கூட சொல்றாங்க. எது அக்ரிகல்ச்சர். எதுன்னு அக்ரிகல்ச்சர். விவசாயம். அஃப்லஹ அஃப்லஹனா வந்து ஃபலாஹ். ஆமா, ஃபலாஹ்லன்னா ஃபலாஹ்னா விவசாயின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா. வெற்றின்னு இருக்கு. அஃப்லஹ்னா வெற்றி பெற்று. பல்லாஹ்னா ஓ, அந்த ஒரு விவசாயி வருஷம் பூரா வந்து அத வந்து சாகுபடி செய்றாரு, ஏர் உழுவுறாரு, களை எடுக்குறாரு. என்ன மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட் போடுறாரு. அறுவடை அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா அறுவடை செஞ்சு கொண்டாடுறாங்க. என்ன பொங்கல் வச்சு அறுவடை நாள் அப்படின்ட்டு ஒரு எவ்வளோ அதுதான் வந்து உண்மையான ஒரு சந்தோஷமே. சந்தோஷம். ஆமா. ஆமா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நம்மலாம் சாப்பிடுறோம்னாக்கா அவங்க பட்ட கஷ்டத்தினால தானே நமக்கு வருது. ஆமா. இதே தான் நம்மளும் இப்ப நம்ம கஷ்டப்பட்டோம்னா, மறு உலகத்துல வந்து நம்ம நல்லத அறுவடை செய்யலாம். இன்ஷா அல்லாஹ். என்ன இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். மன் தஸக்கா. பரிசுத்தம் அடைந்துகிட்டே இருக்கணும். மன் யாரு? கது நிச்சயமா சொல்றான் அல்லாஹ். என்ன பரிசுத்தப்படுத்துறதுன்னா, ஆ ஜக்கீன்னா உள்ளத்தை 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 பரிசுத்தப்படுத்துவது. உள்ளத்தை. உள்ளத்தாலும், உடலாலும் இப்ப வார்த்தைகள், பேச்சு, டீலிங்ஸ்
கொடுக்கல் வாங்கல், தொழுகை, ஓதுறது எல்லாத்துலயுமே நம்ம வந்து பரிசுத்தம் அடைஞ்சோம். இஹ்லாஸோட செய்யணும். கண்டிப்பா. இன்ஷா அல்லாஹ். இதோட முடிச்சு வதக்க ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. ஃபஸல்லான்றது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்த்துப்போம். அது இதோட முடிச்சிடலாம். வதக்க ரஸ்மி ரப்பிஹி முடிச்சிடலாம். படிச்சிடலாம். அதை படிச்சிடலாம். வதக்க ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. அவர் என்னன்னு மேலும் தன் இறைவனின் பெயரை நினைவு கூர்ந்து தொழுகையை நிறைவேற்றியவர். அதாவது கத் அஃப்லஹ மன் தஸக்கா, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்கிட்டாரு, அவருடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக்கிட்டாரு, அவருடைய செயல்களை பரிசுத்தப்படுத்த வதக்க ரஸ்ம, இன்னும் அவரு தன்னுடைய ரப்புடைய பெயரை நினைவு கூர்ந்தால் ஃபஸல்லா, இன்னும் அந்த நல்ல மனிதர் என்ன பண்ணுவாரு? தொழுவார். பேரை வந்து நினைவு கூர்றது, அதான் தஸ்பீஹ் செய்யறது இல்லைங்களா? தஸ்பீஹ் வந்து உதாரணத்துக்கு தஸ்பீஹே ஃபாத்திமா, அது அவர் தன் இறைவனின் திருப்பெயரை நினைவு செய்து கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பார். அவர் திக்ரும் செய்வாரு, தொழுகையும் நிறைவேற்றார். ஒரு சில பேரு என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த அறவேக்காடு வஹாபின்றவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, திக்ர் எல்லாம் கிடையாதுங்க, தொழுதா போதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. தப்பு அது. திக்ர், அல்லாஹ் வந்து திக்ர தான் குர்ஆன்ல வந்து வஸாக்கிரீனல்லாஹ கஸீரான், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுபவர். தொழுகையை கூட அதிகம் தொழுகுங்கன்னு சொல்லல, ஆனா திக்ரன் நிறைய செய்யுங்கன்றான். அப்போ நம்ம எல்லா நேரமும் அல்லாஹ்வை என்ன பண்ணிட்டே இருக்கோம்? உடலாலும் உள்ளத்தாலும் நினைச்சிட்டே இருக்கும். தொழுகையோட இம்பார்ட்டன்ஸ் பேசிக்கிட்டே இருக்கலாம். அது முக்கியத்துவம். தொழுகை வந்து முதல் கேள்வி அல்லாஹ் நம்மள வந்து தொழுகையான் தான் கேட்பானு இல்லைங்களா? முதல் கேட்டோட பேரு சலாம் கேட்டு தான். நாமே என்னது தொழுகை கேட்டா அது பேர் என்ன கேட்டு? சலாம் கேட்டு இல்ல, பாபு சலாத். இன்ஷா அல்லாஹ் தொழுகையோட முக்கியத்தை பத்தி பேசுவோம். அடுத்தது நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா அது ஒரு தனி டாபிக். அது எப்படி தொழுகையில வந்து கவனம் செலுத்துறது, எப்படி தொழுகையில இறையச்சம், அதுல எப்படி ஹுஷ்னு ஃபுது எல்லாமே டீடைலா பாத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ். அல்லாஹ் தஆலா எதை பேசணும், எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு நமக்கும் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.